கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. வர தடைபற்றுகிறவர்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பாடப்போகிறோம். நம்ம அப்படியே அர்ப்பணித்து, நம்முடைய ஆண்டவருக்கு பேர் நல்ல ராகத் தலைவன். நம்முடைய ராகத்தை அவர் ரசிக்கிறார், முகர்ந்து கொள்ளுகிறார் பாடல்கள். அதனால் நான் எப்படி உம்மை பாடுவேன் ஆண்டவரே. அவர் அன்பு நினைக்க 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 அப்படியே பொங்கி வழியும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவி, நம்முடைய மனசு பொங்கி வழியும். அந்த பொங்கி வழியதை நம்ம எப்படிப்பா நான் பாடுவேன், எப்படி நான் என்ன சொல்லி பாடுவேன்? பாடலாமா? எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, எங்கள் ஆறுதல் நாயகனே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா, எங்கள் நல்ல பங்கு நீதானையா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி. நல்ல வாய் தந்து மனசார ஆண்டவரை பார்த்து உள்ளத்து நாளத்திலிருந்து மகிழ்ச்சியோடு கூட வருகையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். அவர் நம்மை கூடவே வைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர், கூடவே வைத்துக்
நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் உளையான சேற்றில் நின்று உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தீரே, உளையான சேற்றில் நின்று என்னை தூக்கி எடுத்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன், உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன், ஐயா உம் விருப்பம் செய்திடுவேன், நான் உம் விருப்பம் செய்திடுவேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ஐயா ஓயாமல் முத்தம் செய்கின்றேன், நான் ஓயாமல் முத்தம் செய்கிறேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உளையான சேற்றில் நின்று உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி என்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா,
நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீர், கண்மலை மேல் இருத்தீர். உம்மை துதிக்கிற புது பாடல்கள் எங்களுடைய நாவலில் வைத்தீர். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தமாக்கினீர், எங்களுடைய பாவங்களற கழுவினீர், எங்களை நீதிமான்கள் ஆக்கினீர். ஆண்டவரே, அதனால உம்மை பாடுவேன். ஆண்டவரே, அதனால உம்மை பாடுவேன். உம்முடைய சொந்த பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொண்டீரே. பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம், உமக்கு சத்துருக்களாக இருந்தோம், உமக்கு துரோகிகளாக வாழ்ந்த எங்களை உம்முடைய குமாரனுடைய ஜீவனை கொடுத்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக உயிர்ப்பித்தீர். ஆண்டவரே, எங்களை விட்டு ஈடுபடாத நல்ல பங்காகிய உம்முடைய ஜீவனையும் உம்முடைய ஆவியையும் உம்முடைய வசனத்தையும் எங்களுக்கு கொடுத்து இருதயத்திலே வைத்து எங்கள் மனதிலே எழுதி எங்கள் மனதிலே வைத்து இருதயத்திலே எழுதியிருக்கிற உம்முடைய உன்னதமான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வருகை பரியந்தம் இது எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீர். வருகை பரியந்தம் எங்களோடு கூட இருந்து நடத்துவீர். ஆமேன். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதக்காரனுடைய அனுபவம் அதான். இயேசு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே எத்தனை பெரிய யுத்தம் வந்தாலும், எத்தனை பெரிய போர் வந்தாலும் அதை நான் மேற்கொள்வேன், சேனைக்குள்ளே பாய்வேன், மதிலை தாண்டுவேன். காரணம், தேவன் எனக்கு பலனாயிருக்கிறார், அவராலே நான் இதை செய்வேன். அன்னைக்கு காணக்கூடிய சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும் அல்லது தாவீதுக்கும் இருந்தார்கள். நமக்கு காணக்கூடாத அநேக சத்துருக்கள் இருக்கிறார்கள். அந்த சத்துருக்கள் எல்லாம் தினந்தோறும் மேற்கொள்வதற்கு ஆண்டவரே, உம்மாலே நான் அந்த சேனைக்குள்ளே அந்த சத்துருக்களை நான் முறியடிப்பேன். பாடலாம் எல்லாம் உற்சாகமா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கை எரிய செய்தீர். இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். எனது விளக்கை, எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தீர். இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீரே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். மண்களை போல ஓடச் செய்தீர், மண்களை போல ஓடச் செய்தீர். உயர அமரச் செய்தீர், உயர அமரச் செய்தீர். மண்களை போல ஓடச் செய்தீர், மண்களை போல ஓடச் செய்தீர். உயர அமரச் செய்தீர், உயர அமரச் செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. பலத்தால் இடை கட்டி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம்.
கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. நீரே என் கண்மலை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா உம்மாலே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். நீரே என் கண்மலை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஐயா ஸ்தோத்திரம், இசையா. கண்களை மூடி. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். இந்த பூமியில வாழ்கிற நாளெல்லாம் நமக்கு விரோதமாக தினந்தோறும் யுத்தம் உண்டு, தினந்தோறும் போராட்டம் உண்டு. அதிகாரங்களோடு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா துரைத்தனங்களோடு, வானமண்டலில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு, எல்லா ஆவிகளோடு நமக்கு தினந்தோறும் போராட்டம் உண்டு. நம் கண்களுக்கு தெரியாத, கண்களால் பார்க்க முடியாத, மனிதர்களால் உண்டாகிற அநேக போராட்டங்கள் மத்தியில் தாவீதுக்கு இருந்த அதே பலன், தாவீதுக்கு இருந்த அதே சீக்ரெட்டான விஷயம், கர்த்தர் எனக்கு பலனாயிருக்கிறார், அவர் உங்களுக்கும் எனக்கும் பலனாயிருக்கிறபடினாலே இந்த சேனைக்குள் பாய்வோம், இந்த மதிலை தாண்டுவோம், இந்த பிரச்சனைகள்லாம் மேற்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு பலனாக இருக்கிறபடினாலே, அவர் நமக்கு கண்மலையாக இருக்கிறபடினாலே, அவர் நமக்கு கோட்டையாக இருக்கிறபடினாலே எதுவும் நம்மை மேற்கொள்ளாது. ஆமேன், ஆமேன். ஏசாயா உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை பார்த்த பொழுது தன்னை அருவருத்தான், தன்னை அர்ப்பணித்தான், தேவனை சேவிக்கிறதற்கு தேவனால் நியமிக்கப்பட்டான். அப்படியே கண்களை மூடி. நமக்கும் ஆண்டவர் அவர் உயரமும் உன்னதமான ஸ்தலத்தில் வீற்றிருக்கிற, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவாக நாம் பார்க்கும் பொழுது நம்மை நாமே அருவருக்க, நம்ம நாமே தாழ்த்த ஆரம்பிப்போம். மறுபடியுமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைத்து அவருடைய சேவைக்கு நம்மளை பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை உயர்த்திடுவே. அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பே. சேனை கரங்களை உயர்த்தி, கரங்களை அசைத்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பா ஒமேகாவும் மானவர் இவர். ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பா ஒமேகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர், கரங்களை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதமானவர், நீர் மகிமையில் சிறந்த கர்த்தர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், இருக்கிறவர், இருந்தவர், வரப்போகிறவர், ஆதி மந்தவுமான ராஜா. அது ஆன்லைனில் நமக்கு இருக்கும். ரைட், அடுத்த வாரம் நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல வேத பாடம் இருக்கும். ரைட், இயேசுவின் நாமத்தில் உங்களை மீண்டுமாய் இந்த வேத பாட வகுப்புக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இதுவரை சபையின் உபதேசங்கள் அப்படின்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சபையின் உபதேசம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4-6 வரையிலான வசனங்கள்லேருந்து நாம் படிக்கிறோம். ஒரே தேவன், அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே தேவனும் பிதாவும், ஒரே கர்த்தர், ஒரே ஆவி, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே சரீரம், ஒரே நம்பிக்கை. அந்த வேதத்தில் இருக்கிற ஆர்டரில் இதை நான் சொல்லலை, நான் பிரித்து வச்சுருக்கிற ஆர்டரில் இதை சொல்கிறேன். காரணம், இப்படி பிரித்து படித்தோம்னா நம்ம புரியும். ஒரே பிதாவும் தேவன் நமக்கு உண்டு. அவர் ஒரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பினார். அவரை கர்த்தரும் கிறிஸ்துவுமாய் ஆக்கினார். அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். பரிசுத்த ஆவி, நம்ம திரியேக தேவனை விசுவாசிக்கிறவர்கள், ஒரே விசுவாசம். இந்த விசுவாசிக்கிறவர்கள் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். அது ஒரே ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் சபையாகிய சரீரத்தில் அங்கம் வகிக்கிறார்கள். கர்த்தருக்கு சொத்து சபையாகிய சரீரத்தில் அங்கம் வகிக்கிறவர்கள் இயேசுவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சபையினுடைய ஒரு ஒரே நம்பிக்கை. ஆமென். ஸோ இந்த வகையில் நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு அது ஞாபகம் இருக்கும். அதுக்காக அதை அப்படி எழுதியிருக்கிறேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இன்னைக்கு ஒரே சரீரம், ஆறாவதாக ஒரே சரீரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நம்ம இருக்கிறோம், அங்கமாகிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நம்ம அங்கம் வகிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இதை நம்ம ஒரே சபைன்னு சொல்லிடலாமே, ஏன் ஒரே சரீரம் அப்படின்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும். அஃப்கோர்ஸ் எபேசியர் கேள்வி நிருபம் முதல்லேருந்து பார்த்தீங்கன்னா அது சபை தான், அது சரீரத்தை மையமாக வச்சதுனால அப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரே சரீரம். அப்போஸ்தலர் பவுல் அதை உபயோகப்படுத்தியிருக்கிறார். ஒரே சபை அப்படின்றது இல்லை, அநேக சபைகள் இருக்கிறது, ஆனால் ஒரே சரீரம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46-47 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். சபையில் யார் அங்க வகிக்கிறார்கள்னா, உள்ளர ஒரு பாவியும் இல்லை, கர்த்தருக்கு வெளியில ஒரு பரிசுத்தவானும் இல்லை. ஆமென். நோ சின்னர் இன்சைட், நோ செயின்ட் அவுட் சைட். சபையில் அங்க வகிக்கிறவங்க எல்லாரும் யாரு? பரிசுத்தவான்கள். ஆமென். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்து. அப்போ சபையில் அங்கே வகிக்கிறவர்கள் அப்படின்னா அது யாருன்னா பரிசுத்தவான்கள் தான். சபைனாவே பரிசுத்தவான்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது சபையை குறித்த 2 பார்வைகள், சபையாகிய சரீரம், ஓகே, சபையை குறித்த 2 பார்வைகள் இருக்குது. ஒன்று, காண முடியாத சபை, இன்விசிபிள் சர்ச். சபை அப்படின்னும் போது காண முடியாத சபை, இன்விசிபிள் சர்ச். 2 தீமோத்தேயு 2:19, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 19வது வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவர்கள் எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். தேவன் தம்முடையவர்களை அறிவார் என்பதும். கவனிங்க, கர்த்தருக்கு அவருடைய ஜனங்கள் யார் என்பது தெரியும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், சபைக்குள்ளே இருக்கிறவங்க, சபைன்னா நமக்கு 2 பார்வை உண்டுன்னு. ஒன்று காண முடியாத இன்விசிபிள் சர்ச், another one is விசிபிள் சர்ச், காண்கின்ற சபை. காண்கின்ற சபைன்றது நம்ம பார்க்குற ஒரு காரியமாக இருக்குது. காண முடியாத ஒரு சபை, ஆனால் தேவனால் அது பார்க்க முடியும். நம்ம கண்ணுக்கு தான் அது என்ன பண்ண முடியலை, பார்க்க முடியல. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க ரகசிய கிறிஸ்தவர்களாக வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, ஆன்லைனில் பார்க்குறாங்க, கர்த்தரை தொழுது கொள்கிறாங்க, கர்த்தரோடு கூட இருக்கிறாங்க. தேவனுக்கு தம்முடைய ஜனங்கள் யார் என்பது தெரியும். அதுதான் படிக்கிறோம். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். தம்முடையவர்கள் இருக்கிற கூட்டம்தான் சபை. அது காண முடியாத சபை, அதாவது கண்ணால் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சர்ச் இருக்குது. பார்க்குற சர்ச், நம்ம கூடி ஆராதிக்கிறாங்களே, நியூ லைஃப் அசம்பிளி, அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, நம்ம எத்தனையோ சபை இருக்குது. பெந்தகோஸ்து சபை, ரோமன் கத்தோலிக்கா, இப்படி நிறைய சபைகள் இருக்குது. ஸோ அதனால் காண்கின்ற சபைக்கு உதாரணமாக 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். அப்போ இது காண்கின்ற சபை. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது கொரிந்து சபை, பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற சபை, தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கிற சபை, அப்புறம் வீட்டில் கூடி வருகிற சபை, பிலமோன்
1வது அதிகாரம் 2வது வசனத்தில் வீட்டில் கூடி வருகிற சபை, இதெல்லாம் காண்கின்ற சபை. நம்ம சிலர்னா என்ன நினச்சிருக்கிறாங்க, இப்போ இந்த சர்ச்சுக்கே பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷனுங்க கவர்மெண்ட்டில் வந்து சபைக்கெல்லாம் இபி ரேட் வந்து இதில் தராங்க. தேவாலயம் என்பதனால, அதை மதம் சார்ந்ததுனால அதுக்கு சில இதெல்லாம் தராங்க அப்படின்னாங்க. அப்போது நம்மளும் அப்ளை பண்ணோம். இபி ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க, வந்து பார்த்துட்டு இதுவா சர்ச்சு, ஒரு ஃபோட்டோவும் இல்லையே, இதுவா சர்ச்சு. அவங்க பார்வைக்கு சபைன்னா அப்படி இருக்கணும், ஃபோட்டோ இருக்கணும், மாலை இருக்கணும், தூபம் இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒன்றுமே இல்லை, ஒரு பில்டிங். இது வந்து இது கலை நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி இருக்குது, அதனால் இது சர்ச்சு இல்லை அப்படின்றது அவங்க பார்வை. அடுத்தது இது வந்து கமர்ஷியல் பில்டிங், உங்களுக்கு ஓனாக பில்டிங் இருந்தால் தான் கவர்மெண்ட்டில் அந்த கரண்ட்டுக்கான சலுகைகள் உண்டு. இது உங்களுக்கு ஓன் பில்டிங் இல்லை, அதனால் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வேறு விஷயம். ஆனால் அவங்க பார்வையில் என்னென்னா இது சர்ச் இல்லை, ஏன்னா இதில் சிலை இல்லை, மாதா இல்லை, யாரும் இல்லை. நாங்களே அப்புறம் சரி அவங்கக்கிட்ட சொல்லியும் புரியாது. ரைட்டு, உங்கள் பார்வைக்கு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. என்ன சொல்ல வருகிறேன், நம்ம கூடி வருகிற இடம் தான். நீ சில கிறிஸ்தவங்களும் வீட்டில் கூடி வந்து ஆராதித்து அது சபை இல்லை அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் சபையே கிடையாது அப்படின்வாங்க. எல்லா கூடி வந்து ஆராதிக்கிற எல்லா இடமுமே சபை தான். இன்ஃபேக்ட் ஒரு கேர்சல் கூட ஒரு சபை தான். ஆமென். ஸோ உலகளாவிய சபை என்றும் இதை அழைக்கலாம். அதாவது காண்கின்ற சபையை உலகளாவிய சபை என்றும் இதை அழைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 5வது அதிகாரம் 25லிருந்து வாசித்தீங்கன்னா, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், கரை திரை, இது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளையும் குறித்து சொல்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அதே போல் புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவர் கணவன் மனைவி இருக்கிற உறவை சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற உறவோடு சம்பந்தப்படுத்தி பவுல் எழுதுகிறார். இது வந்து உலகளாவிய சபை. உலகத்தில் எங்கே இருக்கிறாங்களோ எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட அனைவரும் இருக்கிற சபை. ஸோ அப்படி அந்த சபையில் கர்த்தர் அதை பிழையற்றுமான மகிமையுள்ள சபையாக தம்மை தாம் அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஸோ இந்த காண்கின்ற சபையை உள்ளூர் சபை அல்லது லோக்கல் சபைன்னு சொல்லுவோம். இந்த காணாத சபையை உலகளாவிய சபை, அது காணாத சபையை காண முடியாத சபையை உலகளாவிய சபை என்றும், காண்கின்ற சபையை லோக்கல் சர்ச் அல்லது உள்ளூர் சபை என்றும் அழைக்கிறார்கள். இது ஸ்தல சபை, உள்ளூர் சபை அப்படின்றாங்க. காணக்கூடிய சபை, கூடி வந்து ஆராதிக்கிற இடத்த அது உள்ளூர் சபை என்றும் அழைக்கிறார். ரோமர் 16வது அதிகாரம் 5வது வசனத்தில் ரோமாபுரியில் கூடுற அந்த சபை, அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். இது வந்து அந்தந்த ஏரியாவில் அந்தந்த பட்டணத்தில், அப்போது சபையெல்லாம் கொருந்து பட்டணத்தில் சபை, ரோமாபுரியில் இருக்கிற சபை, அல்லது தெசலோனிக்கே பட்டணத்தில், பிலிப்பு பட்டணத்தில், கொலோசிய பட்டணத்தில், பட்டணத்தின் அடிப்பேரில் அந்த சபைகள் அங்கங்கே வச்சாங்க. ஸோ அங்கே கூடி வருகிறது லோக்கல் சர்ச், இது உள்ளூர் சபை. இன்னொன்று வந்து உலகளாவிய சபை, அதாவது உலகம் முழுசும் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரத்தில் என்னவா இருக்காங்க, அவங்களும் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால அது உலகளாவிய சபை. அது காண முடியாது. நம்ம லிட்டரலாக இவங்கள எதனா சபை இப்போ புதுவாழ்வு சபை அங்கத்தினர்கள் யார் அப்படின்னா கரெக்டாக நம்ம லிஸ்ட் அவுட் எடுத்துடலாம். உலகளாவிய சபையை எடுக்க முடியாது. அதனால அது காண முடியாத சபைன்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ 1 தெசலோனிக்கே 1:1 கூட நம்ம தெசலோனிக்கே பட்டணத்தில் கூடி வருகிற சபை. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது. தெசலோனிக்கே சபை இது வந்து உள்ளூர் சபை. சரியா? நாம் இப்போது இது 2 சபை. ஒன்று காண முடியாத இன்விசிபிள் சர்ச், another one is visible church, காண்கின்ற சபை. காண முடியாத சபையை உலகளாவிய சபை என்றும், காண்கின்ற சபையை உள்ளூர் சபை என்றும் அழைக்கிறோம். ஆனால் நம்ம வசதிக்கு ஏற்றபடி நம்ம நிறைய ரெண்டாக பிரிச்சுட்டோம். ஒன்று ஆவிக்குரிய சபை, இன்னொன்று பாரம்பரிய சபை. ஆவிக்குரிய, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? ஆவிக்குரிய சபைக்கா பாரம்பரிய? காண்கின்ற சபையில்
காண்கின்ற சபையில் அதை ரெண்டாக பிரிக்கணும். எந்த சபைக்கு போகிறீங்க? ஆவிக்குரிய சபைக்கா பாரம்பரிய சபைக்கா? அப்படின்ற வேதத்தில் அப்படின்ற ஒரு காரியமே இல்லவே இல்லை. வேதத்தில் இது ஆவிக்குரிய சபை, இது பாரம்பரிய சபை அப்படின்றதே இல்லை. அது நாளடைவில் அது அப்படி வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேச முடியாம மாம்சத்துக்குரியவர்கள் குழந்தைகள் என்று பேச வேண்டியதாயிடுச்சு. அப்போ அங்க 2 பிரிவு இருக்கு. என்ன பிரிவு? ஆவிக்குரிய சபை, மாம்சத்துக்குரிய சபை. இந்த 2 பிரிவு தான் இருக்கு. ஆவிக்குரிய சபை, இன்னொன்று மாம்சத்துக்குரிய சபை. மாம்சத்துக்குரியவர்கள் அதெல்லாம் கூடுறது, அது ஒரு அவங்களும் சர்ச்சில் தான் இருக்காங்க, ரைட்? இவங்களுக்குள்ள என்ன இருக்குதான் பாருங்க. நீங்க பலன் இல்லாதவர்களாம் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கு. இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. இப்போதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் இவங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னா, பொறாமை இருக்கு, வாக்குவாதம் இருக்கு, பேதங்களும் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? அப்போ இந்த கொரிந்து சபை ஆவிக்குரிய சபையா மாம்சத்துக்குரிய சபைனா ரெண்டும் கலந்த சபை. சரியா? இப்படி வேணா நம்ம புரிதலுக்கு இருக்கலாம். ஒரே சபையில் 2 விதமான குழுவும் இருக்கும். சரியா? அதனால் இதை இப்படி நம்ம பிரிக்க தான், இப்படி தான் வேதத்தில் நம்ம பிரித்து காண்பிக்கப்படுகிறது. அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஆவிக்குரிய சபை, பாரம்பரிய சபை அப்படின்ற எதுவுமே வேதத்தில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த காலத்தில் அப்படிப்பட்ட சபையும் இல்லை. அப்போது ஒவ்வொரு சபைக்கும் பாரம்பரியம் உண்டு. சில பாரம்பரியம் ஆவிக்குரியது, சில பாரம்பரியம் மனிதனால் உண்டானது. பாரம்பரிய சபை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஓரம் கட்டிடுறோம். சில பாரம்பரியம் நல்லது, ஆவிக்குரியது. இப்போ பைபிள் படிக்கணுன்றது இன்னைக்கு நேத்தா வந்த கதை, காலாகாலமாக இருக்குது. இன்னும் அதே பாரம்பரியத்தை தான் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆமாம், அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதெல்லாம் ஆவிக்குரியது. சிலது மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு நடுவில் உள்ள வந்தது. அது அப்படியே இப்போ பெயர் கிறிஸ்தவ சபை நம்ம புரிதலுக்காக சொல்கிறோம். பெயர் கிறிஸ்தவ சபைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சில சபையெல்லாம் டக்குன்னு மனசில் வரும். அங்கே பெல்லு, அந்த கிரீடம், சாப்பாடு, கலெக்ஷனு, கோயில், இதெல்லாம் அப்படி பார்த்திங்கன்னா நமக்கு புரியுது. நம்முடைய புரிதலுக்காக இதை நான் சொல்கிறேன். ஸோ ஆனால் சபை என்பது ஆவிக்குரிய சபை, பாரம்பரிய சபைன்னு வேதத்தில் இல்லை. நம்ம புரிதலுக்காக அதை நம்ம வச்சுருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பாரம்பரியம் உண்டு. எல்லா சபைக்கும் ஒரு பாரம்பரியம். அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம்ல சில நல்ல காரியங்கள். பாரம்பரியம் என்பது என்ன? வழியாக வந்த காரியங்களுக்கு பேர் தான் வழியாக வந்த நல்ல காரியம். நம்ம பின்பற்றணுமா? நம்ம அதனால் நம்ம பாரம்பரியம் ஆகிடுமோமா? இப்போ என்னன்னா பாரம்பரியம் அப்படின்னாவே பாரம்பரிய சபையா? பாரம்பரியம் என்பது கெட்ட வார்த்தையாக, அது ஒரு மோசமான காரியமாக நம்ம மனசில் யோசிக்கிறோம். நோ, அப்படி இல்லை. பாரம்பரியம் அப்படின்றது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அது பாரம்பரியம் போது எப்படி என்னென்னா, ஒரு காரியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது அது நோக்கத்தை தவற விட்டு அதே செய்வோம். நோக்கம் அங்கே மறைஞ்சிரும், பட் அந்த காரியம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏன் செய்கிறோன்றது தெரியாமல் கூட செய்வோம். அதுக்கு பேர் தான் பாரம்பரியம். ஸோ நம்ம நோக்கத்தை உணர்ந்தவர்களாக செஞ்சிட்டோம் அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாரம்பரியமும் சில நேரங்களில் நல்லது. ஸோ மற்ற மனிதர்களால் வந்த காரியங்கள்லாம் தேவையில்லாதது. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது சபை அப்படின்றது 2 தான். ஒன்று காண்கின்ற சபை, காண முடியாத சபை. ஸோ காண்கின்ற சபையில் நம்ம அங்கே வகிக்கிறோம். காண முடியாத சபையை கர்த்தர் காண்கிறார். ஆமென், ரைட். வெளிப்படுத்துதல் 7 சபையை குறித்து நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்துதலில் 7 சபை குறித்து படிக்கிறோம். அது முதல் சபை, அது வெளிப்படுத்தல் 2 மற்றும் 3ஆவது அதிகாரத்தில் 7 சபையை குறித்து படிக்கிறோம். முதல் சபை எபேசு சபை, 2ஆவது அதிகாரம் 4ஆவது வசனத்தில், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இது எபேசு சபையை குறித்து ஆவியானவருடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார்.
அப்போ எபேசு சபை ஆதியில் முதல் அன்பை இழந்து விட்டது. ஆமென். எபேசு சபை முதல் அன்பை இழந்து விட்டு, ஏழாவது சபை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. லவோதோக்கிய சபை 7வது சபை, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். எபேசு சபை முதல் அன்பை இழந்து விட்டது. 7வது சபை ஆகிய லவோதிக்கியா சபை முழுமையான அன்பை இழந்து விட்டது. 20வது வசனத்தை வாசிங்கன்னா, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. இயேசு கிறிஸ்து இப்போ எங்க இருக்கிறாரு? வாசல்ல இருக்கிறார். வாசல் கொண்டார். முதல்ல எங்க இருந்தாரு? சபையின் நடுவில் உலாவினவர். முதல் ஆதி எபேசு சபைக்கு வாசித்தீங்கன்னா, கர்த்தர் சபையின் 7 பொன்குத்துகளின் மத்தியிலே உலாவுகிறார். ஆமென். வெளிப்படுத்துதல் 1, 12, 13, 20, 2வது அதிகாரம் முதல் வசனம், இதெல்லாம் வாசிங்கன்னா 1, 12, 13. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். 7 குத்து விளக்கின் மத்தியிலே கர்த்தருடைய ஆவியானவர் உலாவுகிறார். சபையின் நடுவிலே உலாவுகிறார். அந்த 7 குத்து விளக்கின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும். அப்போது கர்த்தர் எங்கே இருக்கிறாருன்னா, சபையின் மத்தியில். 7 பொன் குத்து விளக்கு எதுக்கு? 7 சபை. சரியா? ரைட். 20வது வசனம், என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். 7 நட்சத்திரங்கள் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஆமென். 2வது அதிகாரம் முதல் வசனத்துல, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில், தட் மீன்ஸ் சபையின் மத்தியில் தேவன் உலாவுகிறார். ஆமென். ஆரம்பிக்கும் போது சபையின் மத்தியில உலாவின கர்த்தர் 7வது சபைக்கு வரும்போது எங்க போயிட்டாரு? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருந்தவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி வெளியே அமிச்சிட்டான். அதான் ஒரு ஆங்கிலேய சபைக்கு ஒரு நீக்ரோ போனானோ, வெள்ளையர்கள் மட்டும் ஆராதிக்கிற சபைக்கு நீக்ரோ போனதும் எப்படியோ மூடி மறைச்சி கண்ணை மூடி இப்படி ஆராதிக்கிறான். அதை கண்டுபிடிச்சிட்டான் ஒருத்தன். கண்டுபிடிச்சி தரத்தான்னு பிடிச்சி இழுத்து கதவு வெளியே போடா அப்படின்னு தள்ளி விட்டாங்க. அவன் வெளியே போய் தப்புன்னு ஒன்று அங்கே ஒருத்தன் நின்று இருந்தான். இன்னும் பாதத்தில் உட்காந்து இப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே என்னை வெளியே தட்டிட்டா ஆண்டவரே அப்படின்னா. நீ ரொம்ப லக்கிடா, உள்ளே போய் சபை எப்படி இருக்குன்னு அது பார்த்தேன். நான் இது வரைக்கும் அங்கே போனதே கிடையாது, என்னையும் வெளியே தேத்திட்டாங்க. ஸோ அப்போது முதல் சபை முதல் அன்பை இழந்து விட்டது. 7வது சபை முழுமையான அன்பையும் இழந்து விட்டது. ஆனாலும் எல்லா சபையும் என்ன பண்ணார்? ஆண்டவர் நேசிக்கிறார். எல்லா சபைக்கும் பேசுகிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லா சபையோடும் கர்த்தர் பேசுகிறார், எல்லா சபையும் நேசிக்கிறார். ஆமென். எல்லா சபைகளுக்கும். அப்படின்னா இதிலிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன கருத்து? எல்லா சபைக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். சபை பாகுபாடின்றி எல்லா சபைக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா சபையும் எழுப்புதல் அடையும்படி நாம் உழைக்க வேண்டும், பிரயாசம் எடுக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் இந்த சபையை நான் வெறுக்கிறேன், ஆகவே இதை மூடுறேன், இது பக்கம் நான் தலையை வச்சே படுக்க மாட்டேன். 7வது சபைக்கும் என்ன பண்ணுறேன்? நேசிக்கிற சபை எதையோ அதை சிச்சித்து நீ ஜாக்கிரதையாக இருந்து என்ன பண்ணு, வெளியே தத்துனா கூட அதுக்கும் ஆண்டவர் அதை நேசிக்கிறார். அதனால் நம்ம இந்த சபையெல்லாம் கர்த்தர் நேசிக்கலை அப்படி நாமளாக யூகிக்கிறோம். தப்பு அது. பேர் கிறிஸ்துவ சபை கர்த்தர் நேசிக்கலை அப்படி நம்ம சொல்லவே முடியாது. அது கூட கர்த்தர் ஒரு காலகட்டத்தில் அதை எழுப்பி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் சபை அப்படின்றது காண்கின்ற சபை, காண முடியாத சபை அப்படின்ற 2 பிரிவில் தான் இருக்குது ஒழிய, ஆவிக்குரிய சபை, மாம்சத்துக்குரிய சபை, ஒரே சபையில் 2 விதமான கூட்டங்கள் இருக்கலாம். அதனால் சபை, எல்லா சபையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஆமென். இப்போ எல்லா சபைக்காகவும் நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். எங்கள் சபை தான் ஒஸ்தி, எங்கள் சபை தான் பெருசு, எங்கள் சர்ச் தான், ஐயோ எங்கள் சர்ச் மாதிரி வராது. அது மாதிரி
பாகுபாடு, அது அந்த ஒரு காரியங்கள் சபை குறித்த காரியங்கள் இருக்கக்கூடாது. ஆமென். ரைட். சபையை குறித்த பல ஒப்புமை. வாட் இஸ் சர்ச்? சர்ச் அப்படின்றதுக்கு எதோட ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? எபேசிய நிருபத்தில் அது அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரத்தில் 11-12 பார்த்தீங்கன்னா, சபை என்பது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்படியே தொடர்ந்து வாசினா அந்த பவுல் அந்த சபை என்பதை எதுக்கு ஒப்பிடுறாருன்னா, இராணுவம், ஆர்மி. சர்ச் இஸ் ஆர்மி. ஆமென். நமக்கு ஆர்மினாவே போராட்டம் இருக்குது, இராணுவனாவே போராட்டம். போராட்டம் யாரோட? பிசாசோடும் பிசாசின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு சொல்லிட்டு, அதனால் சபை என்ன பண்ணிக்கணுமா, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து, ரட்சிப்பென்னும் தலை சீரா. அதுக்கப்புறம் வாசிக்கிறோம். ரட்சிப்பென்னும் தலை சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் அரைக்கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசமாகிய கேடகம், ஆவிக்குரிய பட்டயம். இதெல்லாம் என்னது? இராணுவனுக்கு பார்க்குறார் பவுல். அங்கே ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே இருக்கிற ஒரு இராணுவ வீரனை பார்க்குறாரு. இப்படி தான்ப்பா ஒவ்வொரு சபையில் இருக்கிறவனும் இருக்கணும். அவன் எல்லா சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் ஒவ்வொருவரும் இராணுவ வீரர். இராணுவ வீரர்னு நீங்கள் நானும் இராணுவ வீரர் இல்லையா? என்ன மறைக்கக்கூடாது, நீங்கள் பிசாசை மறைக்கணும். சோல்ஜர் நம்மலாம். அப்படின்னா எப்படி இருக்கணும்? டிசிப்ளினாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா பக்கா டிசிப்ளின். 8 மணினா 8 மணி. நாளைக்கு ஸ்குவாட் மார்ச் 8 மணிக்கு அசம்பிள் ஆகணும்னா 7:55க்கு எல்லாம் வந்துடுவாங்க. 7:59 எல்லாம் ஃபுல்லாக வந்திருப்பான். அந்த டிசிப்ளின் அங்கே இருக்கும். இராணுவம் யுத்தம் இருக்கணும். நடுவில் எந்திரிச்சு போகிறதே இருக்காது. இல்லை லெஃப்ட் ரைட் போட்டும்போது அவசரமாக வந்துருச்சு. இராணுவத்தில் இருக்கும்போதெல்லாம் அந்த பக்கா டிசிப்ளின் தான். சபை என்பது இராணுவம். அல்லேலூயா, சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். ஸோ அந்த டிசிப்ளின் இஸ் மஸ்ட். ஒழுக்கம் இருக்கணும். அப்போ தான் நம்ம பிசாசோடு யுத்தம் பண்ண முடியும். ஆமென். அடுத்தது நம்ம 27 படித்த 29 32 வரைக்கும், சபை என்பது மணவாட்டி, பிரைடு. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். ஆமென். 31-32. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். பவுல் சபையை மணவாட்டியோடு ஒப்பிடுகிறார். மணவாட்டியோடு ஒப்பிடும்போது அது மணவாட்டிக்காக ஒப்பு கொடுத்து அது வாழ வேண்டும் சபை. ஆமென். டு லிவ் இன் பியூரிட்டி அண்ட் இன்க்ரீஸ் இன் லவ் ஃபார் கிரைஸ்ட். அதாவது தூய்மையில் அதிகமாகவும் கிறிஸ்துவை நேசிக்கிறதில் ஆழமாகவும் சபை வளரணும். நம்ம சபை கிறிஸ்துவின் மணவாட்டி. அதாவது நியமிக்கப்பட்ட கன்னிகை மணவாட்டியாக மாறப்போகிறோம். அது மணவாளன் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் நமக்காக. நம்ம அவரோடு கூட வைத்துக்கொள்ள நமக்கு அந்த கல்யாணம் நடக்க போகுது. அதனால் அதை மணவாட்டி அப்படின்னாலும் தப்பு இல்லை. பட் நியமிக்கப்பட்ட கன்னிகை தான் கரெக்டான பொசிஷனாக இருந்தாலும் மனைவி அப்படின்னு சொல்கிறதும் தப்பு இல்லை. ஏன்னா யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட போது உன் மனைவியாகிய மரியாளை
மனைவியாகிய மரியாதை என்ன சொல்லுது? தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் நீ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுனாவே என்ன தான், கணவன் மனைவி என்ற ஒப்பந்தத்துக்கு நீங்கள் உறுதி ஆயிட்டீங்க. அதனால் அது ஒரு மனைவி என்ற ஸ்தானம் தான். அதுபோல் மணவாட்டி அப்படின்றது சபையை நம்ம அழைக்கிறோம். அது பிரைடு. அது வந்து எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும். தூய்மையாக இருக்கிறது மாத்திரமில்லை, கிறிஸ்துவின் அன்பில் ஆழமாக வளரணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நியமிக்கப்பட்ட பிறகு கல்யாணத்துக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கும் இடைப்பட்ட காலம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி சபை ஒவ்வொரு நாளும் இருக்கணும். எனது மணவாளனே, ஆண்டவர் மேலே ஒரு லவ், அப்படியே ஒரு காதல் பிறக்கணும். அது அடுத்தது அந்த மணவாளன் எண்ணம் ஏக்கமெல்லாம் அதுவே தான் இருக்கணும். அது பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. ஏன்னா அவருக்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கேன், அவருக்காக என்னை ஒப்பு கொடுத்துருக்கேன், அவருக்குமாக மட்டும்தான் இந்த சரீரம், அவருக்காக மட்டும்தான் இந்த காரியம், வேறு யாருக்கும் கிடையாது, நான் அவரை மட்டும்தான் நான் நேசிக்கிறேன் அப்படின்றது சபை இன்னுமா தேவனில் ஆழமாக வரும். சபையும் கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? நேசிக்கிறார். அதை பரிசுத்தத்தில் தன் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து தமக்கு முன்பாக பிழையற்றதும் மகிமுள்ள சபையாக நிறுத்திக் கொள்வதற்காக தம்மைத்தாமே அதற்காக என்ன பண்ணுறாராம்? ஒப்பு கொடுத்துருக்கிறார். சபை என்பது மணவாட்டி, அது ஒரு பியூட்டி பார்லர் மாதிரி. பியூட்டி பார்லரில் போய் பாருங்களேன், அமாவாசைக்கு அக்காவாக இருக்கும், அப்படியே கண்ணங்கரேன்னு இருக்கும். ஆனால் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரைட்டாக இருக்கும். பரவாயில்லப்பா, இவன் மாமா கருப்பாக இருந்தாலும் பொண்ணு நல்லா வேலைன்னு இருக்குது, அவனுக்கு தான் தெரியும் எவ்வளோ பெயிண்ட் அடித்தாங்க, எத்தனை கோட்டிங், எத்தனை பட்டி பார்த்தாங்க, இது செதுக்கி அதை பண்ணி அதை இப்படி பண்ணி இதை இப்படி பண்ணி இருக்கிறவைகளை இல்லாதவைகளை போல் அழைக்கிற தேவன், அது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். இல்லாத நேரத்தை இருக்கிற மாதிரி காண்பிப்போம். அதை குள்ளமாக இருக்கிறது ஹைட்டாக எப்படி ஆக்குறது, அது ரொம்ப குண்டாக இருக்கிறத ஒல்லி ஆக்கிறதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஐயோ என்னென்னமோ பண்ணுறாங்கங்க. அது ட்ரெஸ்ஸை ஒரு மாதிரி பண்ணி அன்றைக்கி மட்டும் காமிச்சு விட்றாங்க மனவா சபையை. அதே போல் கர்த்தரும் நம்மளை என்ன பண்ணுறாரு? சொட்டை தட்டி, அல்லேலூயா, சொட்டை தட்டி அதை டிங்கரிங் பார்த்து, பட்டி பார்த்து, பதம் பார்த்து, ஒவ்வொரு வாரமும் எதமாக பார்த்து, பதமாக பார்த்து, இல்லை அது இது பண்ணிவிட்டு 2 வாரம் கழிச்சு வாங்க, திரும்ப வாங்க, அப்போ இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணோம். அல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒன்று, எவ்வளோ இருக்குதுல பியூட்டி பார்லர். நீங்களாம் போயிருக்கீங்களா பியூட்டி பார்லரு? என்னென்னமோ பண்ணுறாங்க, பெடிக்யூர், மெனிக்யூர், அந்த கூர், இந்த கூராக பேத்து எடுத்துருவாங்க. கர்த்தரும் சோத்திரம். ஒவ்வொரு கேர்சல்லேருந்து ஒவ்வொரு உபவாச ஜெபம், ஒவ்வொரு எந்தெந்த கூடுகை, எல்லா இடத்துலையும் கர்த்தர் நம்மை பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்துவதற்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்போ சபை என்ன பண்ணோம்? அந்த பரிசுத்தத்திலும் தேவனை நேசிக்கிறதுலையும் எனது மணவாளன் அவர் தான். உலகம் எனக்கு உலக ஸ்நேகன் கிடையாது. அல்லேலூயா. ஸோ அது அப்படி வேணும். அடுத்தது சபை என்பது 3வது அதிகாரம் 14-15. சபை என்பது குடும்பம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. ஸோ முழு குடும்பம். அப்போது சபை என்பது என்ன? குடும்பம், ஃபேமிலி டு லிவ் இன் லவ்விங் ஃபெலோஷிப் வித் ஒன் another. ஒருத்தருக்கொருத்தர் அன்பின் ஐக்கியத்தோடு ஃபேமிலியில் வாழ்கிறது மாதிரி சபையில் நம்ம வாழணும். சபை என்பது தான் நம்முடைய குடும்பம். ஆமென். ஆவிக்குரிய குடும்பம். ரத்தத்தை விட ஆவிக்குரிய காரியங்கள் ரொம்ப அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இயேசுவே என்ன பண்ணார்? தாயும் சகோதரியும் வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னும் போது இயேசு என்ன சொன்னார்? யார் எனது தாய், யார் எனது சகோதரன்? அப்போது பரலோகத்தில் இருக்க பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரன். அப்போது எதை முக்கியப்படுத்துகிறார்? ரத்தத்தினால் வந்த உறவு இருக்குல்ல, மாம்சத்து ரத்தத்தினால் வந்த உறவு குடும்பம். ஆமென். ஆவிக்குரிய ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டதினால் வருகிற உறவு இருக்க சபை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். மாம்சத்தில் வந்த உறவு ஒதுக்கிடுங்கன்னு நான் சொல்ல வரல. பட் எப்படி அந்த குடும்பத்தில் எப்படி அன்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறீங்க, அதே போல் சபையிலே இருங்க. இப்போ பிரச்சனை என்ன? குடும்பத்தில் இல்லை, அதனால சர்ச்சிலே இல்லை. முதல்ல இப்போ அவன் எப்போ வந்தான், எப்போ எங்கே ஃபாலோ பண்ணுறான். பட் எப்படி குடும்பம் என்ற அமைப்பு
கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தாரோ அதே போல் சர்ச் என்பது தேவனுடைய பரலோக குடும்பம். அதுலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நேசித்து அன்பாக இருக்கணும். அடுத்தது 2வது அதிகாரம் 21-22 எபேசியர். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, மாளிகை முழுவதும் பில்டிங் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு, தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய வாசஸ்தலமும் தேவன் தங்குகிற ஸ்தலம் அல்லது தேவாலயம் அல்லது கட்டடம், வெறும் கட்டடம் மட்டும் இல்லை, தேவன் தங்குகிற வாசஸ்தலம் இது சபை. ஆமென். எபிரேயர் 3:6. இந்த ரகசியம் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்ட, எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஆமென். நாமே அவருடைய. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தேவனுடைய தங்குகிற வாசஸ்தலம். அப்போ இதில் என்ன வேண்டி இருக்குன்னா, டு லிவ் வித் ரெவரன்ஸ் ஃபார் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ பிரசன்னத்திற்காக பயபக்தியோடு நம்ம இந்த சபையில் காணப்பட வேண்டும். தேவ பிரசன்னம் இங்கே இருக்கிறது சபையில். ஆமென். தேவன் தங்குகிற வாசஸ்தலம். அப்போ அந்த இடத்த நம்ம சபைக்கு வரும்போது எப்படி இருக்கணும்னா, சபையில் எப்படி காணப்படணும்னா, சபை மக்களாக பயபக்தியோடு காணப்படணும். அங்கே தேவன் கடவுள் இருக்கிறார் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம். எந்த பொதுவான நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் சரி, கடவுள் இருக்கிறார்ன்ற இடத்துல போயிட்டு என்ன பண்ண மாட்டான், சிகரெட் பிடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், திருட்டுத்தனம் பண்ண மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். கடவுள் இருக்கிறார் பாப்பா. அவன் வெளியில் போய் தண்ணி அடிக்கிறான், மற்ற காரியங்களை பண்ணுறான். என்னென்னா அங்கே கடவுள் இல்லை, இங்கே இருக்கிறார் அப்படின்றது அவனுடைய நம்பிக்கை. நம்மளை பொறுத்தவரைக்கும் கர்த்தர் எங்கும் இருக்கிறார். நம்ம சபை நம்ம எல்லாருமே ஒன்றா கூடி, அப்போது கடவுள் கூடுகிற அந்த வாசஸ்தலத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்கு சுத்தரும் கர்த்தர் தங்குகிற அந்த வாசஸ்தலத்தை தேவாலயத்தில், கட்டடமாகி அந்த தேவாலயத்தில் கர்த்தருக்கு பயபக்தியோடு அந்த தேவ பிரசன்னத்திற்காக நாம் வாழ வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு இது அஸ்திபாரம் யார்? சபையின் கட்டிடத்தின் அஸ்திபாரம் யார்? கிறிஸ்து. கிறிஸ்து இல்லாமல் இந்த கட்டடமே இல்லை. அஸ்திபாரம் இல்லாமல் பில்டிங் இல்லை. ஆமென். பில்டிங் தான் அதனுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து. கிறிஸ்து இல்லாமல் அந்த பில்டிங் வரவே முடியாது. கர்த்தர். அதனால் நாம் மிகுந்த பயபக்தியோடு காணப்படணும். எபேசியர் 1 அதிகாரம் 21-23 வரைக்கும் வாசிங்கன்னா, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு, இதுதான் ஒன் பாடி, ஒரே சரீரம் பாடி. சபை என்பது என்ன? யாருடைய சரீரம்? கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். வாசிங்க சார். நிறைவாகிய எல்லா அவையும் இணைஞ்சிருக்கு. கை இங்கே இருந்தாலும் தலையோடு கனெக்ட் ஆகிருக்கு. அங்கேருந்து கட்டளை வருது மூளையிலேருந்து, அப்போ இது கை தூக்குது. அப்போ எல்லாருமே கிறிஸ்துவோடு கூட தனிப்பட்ட விதத்திலேயே கனெக்ட் ஆகிருக்கணும். நான் சொல்கிறது பாருங்களா. அப்போ கிறிஸ்துவோடு கூட தனிப்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த சரீரம் என்பது ஒரு பொதுவான நன்மைக்காக ஒருத்தரை சார்ந்து வாழ, பொதுவான நன்மைக்காக ஒருத்தர் சார்ந்து வாழ்கிறது. உதாரணமாக ஒரு பொருளை எடுக்கிறோம். ஒரு பொருள் அங்கே இருக்குது, அதை போய் எடுக்கிறீங்க. இந்த பொருளை எடுக்கிறதுல, இந்த சரீரத்தில் ஒரு 10 அடி போய் தள்ளி போய் அந்த பொருளை எடுக்கிறதுல இந்த சரீரத்தில் எந்தெந்த அவயவம்லாம் வேலை செஞ்சுது? கை, கண், கால், கழுத்து. இது நுரையீரல் தனியாக அங்கேயே வச்சுட்டு வந்துட்டிங்களா? எல்லாமே போகுது. எதுக்காக? எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க அப்படின்னு நுரையீரல் இருந்துடுறதில்ல.
கால் நீ போய் எத்துவா, கை நான் போய் ஏன் எடுக்கணும், கண்ணு நான் ஏன் பார்க்கணும், உனக்கு தேவைன்னா நீ போய் பார்த்து எடுத்துக்கோ. அப்போ இந்த சரீரத்தில் ஒன்றுக்கொன்று என்னவா இருக்கு, இன்டர்டிபெண்ட், ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது சபை. நான் சொல்றது பாருங்களா, இதை சர்ச் அப்படின்னும் போது அது புரிஞ்சுக்கணும். ஒரே சரீரம், சரீரத்தின் எல்லா உறுப்புகளும் எங்கோட எதோட இணைஞ்சிருக்கு, தலையோட. அப்போ நம்ம கிறிஸ்துவோடு கூட ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் நமக்கு உறவு ஐக்கியம் கண்டிப்பாக தேவை, இணைஞ்சிருக்கணும். இப்போ ஒரு உறுப்பு மட்டும் தலையோட நிலையிலன்னா அந்த உறுப்புக்கு என்ன ஆகிடும், கோமா, பேரலைஸ்டு. இந்த கை பேரலைஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இங்கே கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மூளைக்கும் கைக்கும் வரகிற கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இவர் சொல்ல அது மாதிரிலாம் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸோ சபை என்பது சரீரம், பொது நலனுக்காக ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. சபை என்பது கிறிஸ்துவோடு கூட ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. சபை என்பது இது எபேசிய நிருபத்திலேருந்து நம்ம படிக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரத்தில் சபையை குறித்து, ஏன்னா எபேசிய நிருபம் தான் சபையை குறித்து அதிகமான விளக்கங்களை தருகிற ஒரு பெரிய அழகான ஒரு நிருபம். அதனால் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒன்று ஒன்றா சொல்கிறார் பவுல், ரைட். இது இல்லாமல் மற்ற காரியங்களும் சொல்கிறார். சபை என்பது ஒரு ஃபேக்ட்ரி, தொழிற்சாலை. சரி, ரா மெட்டீரியல் உள்ளே வரும். இந்த பக்கெட்லாம் உடஞ்சிச்சுன்னு பிளாஸ்டிக், இப்போ சப்போஸ் பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த உடஞ்ச பக்கெட்டு அந்த மாதிரியான பிளாஸ்டிக் ஐட்டமெல்லாம் வெளியில் இருக்கும், குப்பையில் கோடானில் இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே வரும். வரும்போது எப்படி தான் வரும், அது உடஞ்சி நொந்து கெட்டு அழகு இல்லாமல், அதனுடைய கவர்ச்சி இல்லாமல் தான் உள்ளே வரும். அது ஃபேக்ட்ரிக்குள்ளே நுழைஞ்ச உடனே அது என்ன மாதிரியான அது இருக்குது, இதில் இது என்ன உருவாக்கலாம் அப்படின்ட்டு அந்த அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரி தொழிலாளியில் இருக்கிற சீனியருக்கு தெரியும். அப்போ இதை வந்து இது பிரித்து இது இங்கே, இது இங்கே, அது அங்கன்னு. அப்போ அங்கங்கே ஒரு இடத்துல அது இதுக்கு போகும். அங்கே கொஞ்சம் ஷேப்பாக உருக்கி அதை ஒரு இதுவாக ஒரு பிளாஸ்டிக் கூழை எடுத்து அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதுக்கு ஒரு காரியத்தை வச்சு அதை ஒரு இதில் அச்சில் வச்சு அதுக்கப்புறமா வச்சு அதை கொண்டு வந்து வெளியில் வரும்போது அழகான ஃபஸ்ட் கிளாஸான பக்கெட்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன், வரும். ஹல்லேலூயா. அதே போல் கர்த்தர் நம்மளை சபையில் வச்சு வரும்போது உடஞ்சி நொந்து நூலாகி ஒன்றுமில்லாமல் தான் வந்து உடஞ்சி இது தான் இனி குப்பையில் தான் போடணும். குப்பையில் போட்டாலும் கர்த்தர் அதை எடுத்து உருவாக்கி அழகுபடுத்தி அதை மேன்மைப்படுத்தி எல்லாருக்கும் முன்னாடி கௌரவப்படுத்துகிறார். ஆமென். ஸோ சபை என்பது ஒரு ஃபேக்ட்ரி. ஹல்லேலூயா. ஸோ அதனால் அது அழகான பொருளாக உருவாக்க முடியும், தரமான உபயோகமான பொருளாக கர்த்தரால் மாற்ற முடியும். ஆமென். அதே போல் சபை என்பது நோவாவின் பேழை, நோவாஸ் ஆர்க். நோவாவின் பேழைக்குள்ளே யார் இருந்தா? சகல விதமான மிருகங்கள் இருந்தது. எலியே இருந்தது, பூனையே இருந்தது, சிங்கமும் இருந்தது, மாடும் இருந்தது, நரி இருந்தது, அதுக்கு பிடிக்காத இன்னொன்று இருந்தது. என்ன சொல்ல வரேன், ஓனாய் இருந்தது, ஆடு இருந்தது, எலியும் பூனையும் இருந்தது. இல்லை இது இருந்தால் நான் இருக்க மாட்டேன், இப்படி இருந்தால் நான் இருக்க மாட்டேன், இப்படி இருந்தால் நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. சபைன்னா கண்டிப்பாக உங்கள் கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக அப்படியே எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் உன் பக்கத்தில் தான் வந்து உட்காரும், கடுப்பாயிடும். இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஏன் அப்படின்னு இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் சபை என்பது? என்ன? நோவாவின் பேழை. இதெல்லாம் என்னுடைய இது. சபை என்பது எத்தனை காரியம் சொன்னேன். இராணுவத்திலேருந்து ஆரம்பிங்க. இராணுவம், மனவாட்டி, குடும்பம், கட்டிடம், சரீரம், ஃபேக்ட்ரி, நோவாவின் பேழை. சோத்திரம். பியூட்டி பார்லர் கூட போட்டுக்கோங்க. உண்மைதாங்க, சபை என்பது பியூட்டி பார்லர். ஐ மீன் அழகாக உருவாக்கி அழகாக சொட்டை தட்டி அதெல்லாம் பண்ணி அழகுபடுத்தி விட்டுறாங்களே. அடுத்தது சபை என்பது ஸ்தோத்திரம், இது வந்து பிரியாணி. ஓகே, இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்?
புதினா, வெங்காயம், தக்காளி, அரிசி, கறி, இஞ்சி பூண்டு, பட்டை லவங்கம், தயிர், சோத்திரம், ஏதோ சொல்கிறீங்க. ஓகே, வெங்காயம் தேவை, சரியா? இதில் இது பிரியாணிக்குள்ளே கலந்த பொருட்கள் எத்தனைன்னு பாருங்கள். அவ்வளவும் விசுவாசிகள். வெங்காயம் தேவை. வெங்காயம் என்ன பண்ணோம்? அழ வச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடுப்பேத்திரும். கடுகு பொறி பொறின்னு தள்ளிடும். கடுகு போட மாட்டாங்களா? போடணுன்னா போட்டுக்கலாம், விடுங்க. சரி, அப்போது அதில் பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட விதத்தில் எல்லாமே கறி, அரிசி எல்லாமே சேர்த்து ஒட்டு மொத்தமாக எல்லாம் சேர்ந்து வந்துட்ட பிறகு அதுக்கு பேர் கறி இல்லை, சோறு இல்லை. அதெல்லாம் இருக்குது. வெங்காயம் இல்லை, பச்சை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படி இல்லை. அதுக்கு புதுசாக ஒரு பேர் பிரியாணி. அதில் வந்த ஒரு பேரும் அதில் கிடையாது. பிரியாணி, அதான் சபை. இல்லையா? பட் இதில் யாரெல்லாம் தேவை? அழ வைக்கிற வெங்காயம் தேவை. ஆமென். கடுப்பேத்துற இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவை. இல்லையா? காரமாக இருக்கிற தேவை. சபையில் எல்லாரும் தேவை. ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம்? இவங்க தான் தேவை, இவங்கெல்லாம் வெளித்தத்து இதுங்களாம் வெளியே போச்சுன்னு நல்லாயிருக்கும் சொல்லக்கூடாது. சில நேரங்களில் நம்மளை உருவாக்குறவங்களும் அவங்க தான். அல்லேலூயா. நம்ம மேபி அது அன்றைக்கி பார்த்த பிரச்சனையில் பார்த்தா சொல்லியிருக்கலாம், ஐயோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பைபிளை படித்து பார்த்தா தான் தெரியும், ஓஹோ சபைனா இப்படி தான். ஆமென். இவ்வளோ பேர் இருந்தால் தான் அழகான ஒரு பிரியாணியே உருவாகும். ஆமென். அவங்களாம் இல்லைன்னா நம்ம இந்நேரம் ஷேப் ஆகிருப்போமா? அல்லேலூயா. இன்ஃபேக்ட் நம்ம ஷேப் ஆனதே யாரால தான்? வெங்காயத்தால் தான். அல்லேலூயா. ஜெபம் பண்ண வச்சது வெங்காயம். ஆமென். அதனால் வெங்காயம் தேவை, பச்சை மிளகாய் தேவை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவை, தக்காளி தேவை, எல்லாமே தேவை. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அழகான இதுவாக வந்துடுது. ஆமென். ஸோ இப்போ சபை என்பது பல ஒப்புமைக்கு சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம புரிகிறது என்னென்னா, சபையாகவும் ஒரு கிறிஸ்தவராகவும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய காரியம், கிறிஸ்தவர்கள் மற்றும் சபை ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம யாரையும் என்ன பண்ண முடியாது? தள்ள முடியாது. இது தேவையில்லைன்னு யாரையும் தள்ளவே முடியாது. எல்லாருன்னா வித்தியாசமான டிஃப்ரெண்ட் கேரக்டர்லாம் இணைஞ்சது தான் சபை. அதான் ஒரே சரீரம். இந்த சரீரத்தில் இந்த கை வந்து இந்த கையை பார்த்து வேண்டாம் நீ தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது. அது தேவை. ஆமென். அப்போது நம்ம ஒரு முடிவுக்கு வரும். சபை அப்படின்றது இல்லை. வந்தவர் என்னென்னா, எந்த ஒரு சபையும் ஆவியின் எல்லா வரங்களையும் பெற்றிருக்கவில்லை. காண்கின்ற சபையிலேயே, லோக்கல் சர்ச்சிலேயே, எந்த ஒரு சர்ச்லேயுமே ஒரே சர்ச்சுக்கு எல்லா வரங்களையும் தேவன் கொடுக்கவில்லை. ஆமென். we need each other. நமக்கு ஒருவருக்கொருவர் தேவை. அல்லேலூயா. ஒவ்வொரு சபையும் 7 சபையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு இதில் இருக்குது, ஒவ்வொரு குறையில் இருக்குது. 2 சபையை தான் கொஞ்சம் மெச்சிக்கிட்டார். ஸோ என்ன சொல்ல வர, நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. பக்கத்தில் நீங்கள் எனக்கு தேவை, நீங்கள் எனக்கு தேவை. ஆமென். we need each other. நமக்கு தேவை என்பதை மறந்து we need each other என்பதை தேவை என்பதை மறந்து we needle each other. நம்ம ஒருத்தரை குத்திக்கின்னு இருக்கிறோம். ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க மறுத்து ஒருத்தர் குத்திக்கிட்டு இருக்கோம். இல்லை, நமக்கு தேவை. ஆமென். அதே போல் எந்த ஒரு சபையும் கிறிஸ்துவின் ஈவாகிய 5 வித ஊழியங்களையும் பெற்றிருக்கவில்லை. ஒரே சர்ச்சில் 5 வித ஊழியங்கள் இருக்குதா? எந்த ஒரு சர்ச்லேயும் 5 வித ஊழியங்கள் சபையில் இருக்கணும். ஆமென். என்னென்ன? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கு. we must work with each other. ஒவ்வொருத்தரோடு நம்ம இணைஞ்சு தேவனுடைய பணியை, ராஜ்யத்தின் விரிவாக்கத்தை செயல்படுத்த வேண்டியிருக்கு. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து, எந்த ஒரு சபையும் வேதத்தின் எல்லா வெளிப்பாடுகளையும் பெற்றிருக்கவில்லை. எல்லா வெளிப்பாடுகளையும் ஒரே சபைக்கு ஆண்டவர் தரல. தவறான காரியம், இது தவறு, இது தவறு அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அதே போல் எந்த ஒரு சபைக்கும் எல்லா வெளிப்பாடுகளும் பெற்றிருக்கவில்லை. நாம் ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. we must learn from each other. எந்த ஒரு சபையும் எல்லா வரங்களையும் பெறவில்லை, ஆகவே we need each other. எந்த ஒரு சபையும் 5 வித ஊழியங்களை பெற்றிருக்கவில்லை, so we must work with each other. நம்ம எல்லாரும் சேர்ந்து பணியாற்ற வேண்டியிருக்கு. அவங்க உதவியோடு தான் நம்ம தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும். அவன் சுவிசேஷம் இல்லை சர்ச்சில் அப்படின்னா சுவிசேஷங்களை வச்சு தான் நம்ம தேவராஜ்யத்தை கட்டணும். அல்லேலூயா. இப்போ உதாரணமாக ஒரே மியூசிக் வச்சு நம்ம பாட்டு பாடிட முடியுமா? இன்னும் கூட கிட்டார் இருக்கணும், கீபோர்டு இருக்கணும், பேட் இருக்கணும், இன்னும் நிறைய மியூசிக் இருந்து அதுக்கான அழகு பெருகிறது. எல்லாம் இணைஞ்சி வரும்போது, இப்போ உதாரணமாக கீபோர்டு மட்டும் வாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பேடு மட்டும் வாசிக்கிறாங்க, இது கேட்குறது எப்படி இருக்கு? ஐயோ அப்படின்னு இருக்கு. வெறும் கிட்டார் டெங் 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 டெங்னா கேட்குறதுனால இல்லை, இந்த கீபோர்டு கிட்டார் எல்லாம் சேர்ந்து வந்தால் ஒரு பாட்டு, அழகான பாட்டு வருது. அந்த பாட்டுக்கு அவங்க எல்லாரும் உதவி செய்கிறான். தனித்தனியாக ஒருத்தராக பார்த்து வச்சுக்கோங்களேன், வெறுப்பாக வருது. அல்லேலூயா. ஆனால் எல்லாம் ஒன்றா, அது கோஆர்டினேஷன் எல்லாம் அழகாக அந்தந்த இடத்துல அவங்கவுங்க போய் இணைஞ்சு அமைஞ்சு அதை அந்த வேலையை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், சூப்பர், அருமையான, ஐயோ அழகாக இருக்குதுப்பா. எது எரிச்சலாக இருந்ததோ அது இப்போ அழகாக இருக்குது, ஆசீர்வாதமாக மாறுது. ஆமென். அதுதான் சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு என்ன தேவைன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. அல்லேலூயா. சபை என்பது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. ஆமென். கர்த்தர் நம்ம ஒருத்தர் தேவைப்படுறது, நம்ம ஒருத்தர் சேர்ந்து அவங்களோடு இணைஞ்சு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல் நம்ம ஒருத்தரிடத்துலேருந்து இன்னொருத்தரிடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எல்லாம் ஒரே சபைக்கு இந்த சபையிலேருந்து அதை கற்றுக்கொள்ளலாம், அந்த சபையிலேருந்து இதை கற்றுக்கொள்ளலாம். காண்கின்ற சபையில் சொல்கிறேன், அந்த சபையில் இதை கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அந்த மாதிரியான ப்ராட் மைண்டு இல்லவே இல்லை நிறைய நேரங்களில். ஒரு பிள்ளையை வளர்க்குறதுல எவ்வளோ இதுவாக இருக்காங்க பாருங்களேன். அந்த மாதிரி ஆவிக்குரிய ரீதியில் வரல. ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது பாருங்களேன், என் பிள்ளை அந்த பிள்ளையோட அம்மா அப்பாவோ அம்மாவோ ஒரு டீச்சராக இருப்பாங்க. டீச்சராக இருந்தாலும் அந்த பிள்ளையை நானே கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறதில்ல. ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க, ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அந்த அம்மாவோ அப்பாவோ எல்லா சப்ஜெக்ட்டும் நல்லா ஓரளவுக்கு தெரிய இருந்தாலும் டியூஷன் ஸ்பெசிஃபிக்காக எதில் வீக்காக இருக்கணும் அதில் போய் டியூஷனில் சேர்க்குறாங்க. இந்த டியூஷனுக்கு இந்த இடத்துல போய் படி, இந்த டியூஷனுக்கு இங்கே போய் படி, இந்த மியூசிக்கு இங்கே போய் படி, இந்த கிளாஸ்க்கு அங்கே போய் படி, இதை போய் அங்கே போய் படி, இதை போய் அங்கே போய் படின்றாங்க. ஆனால் சபை அப்படின்னு வரும்போது, ஆவிக்குரிய காரியம்னு வரும்போது, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தான் நீ வரணும், என்கிட்ட தான் படிக்கணும். ஒருவேளை அந்த சப்ஜெக்டில் இவர் மாஸ்டராக இருக்கலாம், நல்லா தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத சப்ஜெக்ட் ஒரு இதில் ரொம்ப ஒன்றும் புரியலைங்க, தெரியலங்க அப்படின்னப்போ நம்ம என்ன பண்ணோம்? இன்னொருத்தர்கிட்ட அனுப்புறதுல தப்பு இல்லை, தயக்கம் வரக்கூடாது. அல்லேலூயா. அனுப்ப மாட்றாங்க, எங்கேயும் போகாத. உனக்கு பிசாசு பிடிச்சிருந்தா கூட இங்கே வா, அல்லது உனக்கு ஹீலிங். இப்போ உதாரணமாக ஒருத்தர் நல்லா ஹீல் பண்ணுறாரு, அவர் ஜெபம் பண்ணி நிறைய கேன்சர் கட்டி கரையுது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அந்த கிஃப்ட் இல்லைன்றதை விட அது ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறது? யார்கிட்ட இருக்கோ அங்கே அனுப்பணும். உங்கள் கேர்சலில் இருக்கிற மெம்பருக்கு அங்கெல்லாம் போகாத, நீ இங்கேயே வா, நானே ஜெபம் பண்ணுறேன், செத்தாலும் இங்கேயே செத்துரு. ஒரு பிள்ளையை வளர்க்குறதுல ஐயோ என் பிள்ளைக்கு அது வேணும் இது வேணும்ன்று மாம்சத்திற்கு இருக்கிற முக்கியத்துவம் ஆவிக்குரிய ரீதியில் கிடைக்கல அப்படின்றது தான் இன்றைய சபையினுடைய அவல நிலை. அதனால் சபை என்பது ஒரு பொதுவாக காண்கின்ற சபை ஒன்று இருக்குது, காணாத சபைன்னு இருந்தாலும் இந்த காண்கின்ற சபையில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது. இங்கே இங்கே தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் போகவே கூடாது. அது ஒரு விதத்தில் டிசிப்ளினாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் அவங்க ஓவராக பொசசிவாக டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வளர்ச்சியை இவங்களே கெடுக்கிறாங்க மாதிரி இருக்குது.
அந்த மாதிரி இல்லாதபடிக்கு மேபி அந்த விசுவாசி என்ன பண்ணலாம், எனக்கு இந்த இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, அப்படி இவங்க போய் அந்த சர்ச்சோடைய பாஸ்டரோ லீடரோ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போய் கற்றுக்கோன்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம். இங்கே போய் கற்றுக்கோ, இந்த போய் படி, இங்கே போய் படி, இதை படிச்சுக்கோ, இதை பாரு, இல்லை இங்கே போய் யாராவது ஒரு பிசாசு பிடிச்சிருக்கு பாஸ் ரொம்ப இருந்தானே என்கிட்ட கேட்குறேன், நான் சிலரெல்லாம் ரெஃபர் பண்ணி இங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கிட்ட ஆப்ரேட் ஆகாதது இன்னொருத்தட்ட ஆப்ரேட் ஆகுதுன்னா அதை குறித்து நம்ம என்ன பண்ணோம், சந்தோஷப்பட்டு அதை என்கரேஜ் பண்ணோம். ஆனால் பட் அதை வந்து போட்டியாக நம்ம நினச்சிடக்கூடாது. சவுல் கொன்றது, தாவீது கொன்றது 10,000. எனக்கு அவன் பின்னாடி வந்தான், அவன் என்னத்தை பட்டான் அவன். அல்லேலூயா. ஆக்சுவலாக சவுலும் தாவீதும் 2 சபை, ரெண்டும் ஒரே இதில் இருந்ததுன்னா பிரைஸ் லார்ட், கோலியாத்தை அந்த பெலிஸ்திய சேனை அப்பயே முடிச்சிடல. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராதனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஸோ சபை என்பது இதுதான். ஆமென். சபையில் பிரதானமாய் செயல்பட வேண்டிய 4 காரியங்கள், 4 இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நான் அடுத்த வாரம் நான் பேசலான்னு இருக்கிறேன். இப்போ ஏற்படுத்தப்பட்டதின் நோக்கம் என்ன, நோக்கத்தை அறிந்து செயல்படுகிற சபைகள் இருக்குது, நோக்கத்தை அறியாமல் சும்மா அது ஒரு வியாபார கூடமாக இணைந்து செயல்படுகிற கூட்டங்கள் இருக்குது. ஸோ சபை என்பதை ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் என்பதை நம்ம நெக்ஸ்ட் வீக் படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை என்பது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அது ஒரே சரீரம், கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ இந்த சபை நம்ம ஒருத்தருக்கு சரீரத்துக்கு எப்படி இந்த கண், மூக்கு, மற்ற காரியங்கள் எல்லா உறுப்புகள் எல்லாத்துக்கும் தேவை. ஆமென். ஒரு முறை கண்ணாடி என்ன சொல்லிச்சு, இந்த கண்ணாடி போட்டிருக்கனால அந்த போட்டு 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 இந்த மூக்கு மேலே உட்கார்றதுனால மூக்கு சொல்லிச்சான், இந்த மாதிரி கண்ணே உனக்கு பார்வை கம்மியாயிடுச்சு, அதனால நீ கண்ணாடி போட்டுக்கோ, அதை நான் ஒன்றும் சொல்ல, அது என் மூக்கில் உட்காராமல் நீ எப்படியாவது பண்ணிக்கோ. நான் என்ன பண்ணுறதுப்பா, அங்கே தான் உட்காரத்துக்கு எனக்கு வசதியாக இருக்கு, ஒன்றும் தெரியல, சரி போகணுமே நான் முதல்ல அடி வாங்கினது எது, மூக்கில் தான் முதல்ல அடி வாங்குச்சு. நீ வேண்டான்னா அடி வாங்க போகிற முதல் ஆளே நீ தான். நீ எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னா அடி வாங்க போகிறது யார் தான்? ஆமென். நாம் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்கு தேவை. ஆமென். வி நீட் ஈச் அதர். சபை என்பது சரீரம், சரீரத்தில் எல்லா உறுப்புகளும் தேவைப்படுறது போல், எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு வேலை இருக்கிறது போல், எல்லா உறுப்புகளும் சபையாகிய தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது போல், நம்ம ஒவ்வொருவரும் தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கணும். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. நம்ம ஒருத்தர் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம எல்லாருமே சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. இதுதான் சர்ச். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையினுடைய மிக முக்கியமான காரியங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சபை கிறிஸ்துவின் சரீரமாக இருக்குது. நாங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா ஆண்டவர். நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில், காண்கின்ற சபையில் நாங்கள் இருந்தாலும் காணக்கூடாத சபையில் நாங்கள் அங்கே வகிக்கிறோம். நீர் உம்முடையவர்களை அறிவீரப்பா. உம்முடையவர்களாக நாங்கள் இருக்கும்படி எங்களுக்கு சபையில் ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி. சபை என்பது ஒரு இராணுவமாக இருக்கிறது. நாங்கள் இராணுவ வீரர்கள் போல செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சபை என்பது ஆண்டவரே கர்த்தாவே காணப்பட உதவி செய்யுங்கப்பா. சபை என்பது ஆண்டவர் ஒரு ஃபேக்டரியாக இருக்குது. அது தொழிற்சாலையில் காணப்படுகிறது. அந்த தொழிற்சாலைக்குள்ளே வருகிற ஒவ்வொரு ரா மெட்டீரியல் அல்லது கெட்டுப்போன ஒவ்வொரு காரியங்களும் புதுப்பையாக்கி அதை பரிசுத்தப்படுத்தி அதை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தி உபயோகமான தரமான பயனுள்ள பாத்திரங்களாய் மாற்றுகிறீரே, அதே போல் எங்களை மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே, சபை என்பது நோவாவின் பேழையை போல அதில் இருக்கிற சகல வித மிருகங்களும் காணப்பட்டது போல நாங்களும் அந்த பேழைக்குள்ளேயே இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சபை என்பது நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. எங்களை முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இதை புரிந்தவர்களாய் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இணைஞ்சு இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த சபை